கருப்பு உடையை கண்டு ஆளுநர் அஞ்சுவதாக தந்தை பெரியார் திராவிடர் கழகம் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. யுபிஎஸ்சி மாணவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வில் கருப்பு சட்டை அணிந்து வந்த மாணவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பாராட்டு விழாவில் ஆளுநர் RN ரவி பங்கேற்கக்கூடிய நிலையில் விழாவுக்கு கருப்பு சட்டை அணிந்து வந்த மாணவ மாணவிகளை போலீசார் வெளியேற்றியிருப்பதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக தந்தை பெரியார் திராவிட கழகத்திலிருந்து திரு கு ராமகிருஷ்ணன் நம்மோடு இணைகிறார். இணைந்தமைக்கு நன்றி திரு ராமகிருஷ்ணன். இந்த விஷயத்தை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? ஏற்கனவே இது போன்ற ஒரு நிகழ்வுல கருப்பு சட்டை அணிந்து வந்தவர்களை ஆளுநர் பங்கேற்கிறார் என்பதற்காக வெளியேற்றியதாக ஞாபகம். ஆனா இன்னைக்கு மாணவர்களுக்காக நடத்தப்படக்கூடிய இந்த நிகழ்ச்சியில இது போன்ற சம்பவம் நடைபெறுவதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க எப்படி பாக்குறீங்க? கோவையில ஆளுநர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிக்கு யாரும் எதிர்ப்பு காட்டவில்லை, யாரும் எதிர்க்கவில்லை. இந்த நிலையில அங்கே போன அழைக்கப்பட்ட மாணவர்கள் அவர்கள் இயற்கையாக அவர்களுக்கு ஏற்ற நிறத்தில பல்வேறு வண்ணங்களிலே சென்றிருக்கின்றார்கள். அது சில மாணவர்கள் கருப்புடையில சென்றிருக்கின்றார்கள். அப்படி கருப்புடையில் சென்றவர்களை நிர்வாகம் தடுத்து நிறுத்தி உள்ளே வரக்கூடாது என்று தடுத்து அவர்கள் வேறு உடை அணிந்து வர வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியிருக்கின்றார்கள். அதை முன்கூட்டியே அறிவிக்காத காரணத்தால் மாணவர்கள் செய்வதறியாது திகைத்து போய் தவித்து எதற்காக இப்படி செய்கின்றார்கள் என்று புரியாமல் குழம்பி மாணவர்கள் சில பேர் வேறு உடை அணிந்து கொண்டு சென்றிருக்கின்றார்கள். பல பேர் வேறு வழி இல்லாமல் திரும்பி சென்றிருக்கின்றார்கள். இது மாணவர்களுக்கான நிகழ்ச்சி என்று சொல்லிவிட்டு மாணவர்களை இது ஒரு உடையை வைத்து அவர்களுக்கு அறிய வேண்டிய தெரிய வேண்டிய கவர்னர் என்ன சொல்ல வருகின்றார், எதற்காக இது நடத்துகிறார் என்ற செய்தியே தெரியாமல் மாணவர்கள் செல்லக்கூடிய ஒரு பரிதாப நிலை இன்றைக்கு கோவையில் ஏற்பட்டிருக்கின்றது. ஆளுநர் ஏன் இந்த கருப்புடையை கண்டு அஞ்சுகிறார்? அங்கே யாருமே எதிர்ப்பு காட்டவில்லை, யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் என்று முன்கூட்டி அறிவிக்கவும் இல்லை. ஆனால் நிர்வாகமும் கருப்புடையோடு வரக்கூடாது என்று நினைத்திருந்தால் முன்கூட்டியே அறிவித்திருக்க வேண்டும். அவர்களும் அறிவிக்காமல் அப்பாவி மாணவர்களை யதார்த்தமாக அங்கே நடக்கின்ற நிகழ்வின் மூலம் பல்வேறு செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக சென்ற படிக்கக்கூடிய மாணவர்களை இப்படி அலைக்கழித்து ஒரு உடை காரணமாக வைத்து அவருடைய எதிர்காலத்தை பாலடித்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியில அங்கே நடந்தது ஒரு பாராட்டு விழாவா அல்லது உடைக்கான விழாவா என்று கேள்வி எழுகின்றது. அங்கே அப்படியே இருந்தாலும் கூட ஒரு ஐயப்ப பக்தர்கள் சில பேர் அவர்கள் பக்தர்களாக இருந்து மாணவர்கள் கருப்புடை இணைந்து சென்றால் அவர்களை திருப்பி அனுப்புவார்களா என்ற கேள்வியும் ஏற்படுகின்றது. இப்படி கவர்னர் தமிழ்நாட்டிலே தனக்கு எப்போதுமே ஒரு எதிர்ப்பு இருக்கும் என்ற மனநிலைக்கு வந்துவிட்டார். காரணம் அவருடைய செயல்பாடு, அவருடைய பேச்சு எல்லாம் அப்படி மக்கள் விரோதமாக இருக்கின்ற காரணத்தால் போகக்கூடிய நிகழ்வு எல்லாவற்றிலும் இது ஏதோ கருப்புடை அணிந்தோ கருப்பு கொடி காட்டியோ எதிர்ப்பார்கள் என்ற எண்ணம் கவர்னரின் ஆள் மனதிலே ஆழ பதிந்து விட்டது. தமிழ்நாடே தமிழ் மக்களே தங்களுக்கு எதிரானவர்கள் என்ற எண்ணம் அவர்களுக்கு பதிந்திருக்கின்ற வெளிப்பாடுதான் இந்த இன்றைக்கு கோவையில் நடந்த நிகழ்வு. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.